சரி இப்போ எதுக்கெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? வாங்க சாப்பிட போலாம், டைம் ஆகுது. ஹே, நீ எங்க எழுந்துக்கிற? வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். இதுக்கப்புறம் எங்க கூட சேர்ந்து சுத்துறது சாப்பிடுறது இந்த வேலையை வச்சு கூடாது. இனி நீ யாரோ நாங்க யாரோ. சாரி, என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. பரவாயில்ல விடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல விடுங்க, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இந்தாங்க. வேணாங்க, நீங்க சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, இந்தாங்க வச்சுக்கோங்க. இனிமே நானே டெய்லி உங்களுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரேன். ப்ரோ ஏன் ப்ரோ, என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ண? அட அது ஒன்றும் இல்லடா, அவன் நான் இருக்க இவ்வளோ பேசினான். இன்னும் அந்த பொண்ணு என்னென்ன பேசிடுவான்னு பாரு. அதை சொல்லல ப்ரோ, யாரே கரெக்ட் பண்ணிட்டல. டேய், அவ்வளோ நானும் ஃப்ரெண்ட்ஸ்டா, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸா? இப்போலாம் அக்கான்னு சொன்னாலே அசிங்கமான வார்த்தையா இருக்கு. நீ வேற ஃப்ரெண்டுன்னு சொல்றியா? போயா. டேய் போ ப்ரோ. ஒரு பைத்தியம். யாரே கரெக்ட் பண்றானே. சுருதி, இவன் கொடுக்குற சம்பளத்துக்கு எவனாச்சும் இங்க வேலை பார்ப்பானா? நார்த் இந்தியன் கூட வேலை பார்க்க மாட்டான். ஏய், நார்த் இந்தியன் பசங்களை சொன்னமா ப்ரோ, நீ சொல்லு ப்ரோ. இது நல்ல சம்பளம் தானே, நான் பாப்பேன் ப்ரோ. நீ பாப்பா ப்ரோ, நான் பார்க்கணும்ல. இப்ப வெளியில போனா கூட எனக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. நான் வெளியில போறேன். போடா வெளியே போடா. என்னடா டிமாண்டிங் மாண்டே? இங்க பாரு, இங்க வேலை செய்ய இஷ்டம் இருந்தா இரு, இல்லை உடனே வெளியே கிளம்பு. டேய், உன் ஒரு ஆள் சம்பளத்துல 3 பேர்த்த இறக்கிக்க முடியுமா? அப்புறம் டேய், இன்னும் ஒரே வாரத்துல நீ சொன்ன அதே வடக்கனை உன் இடத்துல இறக்கி வைக்கிறேன். இந்த ஷாட் போதுமா? இன்னும் கொஞ்சம் குறைச்சிருங்க. ஓகே. லிட்ஸு ஒரு 20 ரூபா கூட. சி, இல்லை பசிக்குது, டீ ஏதாவது குடிச்சிட்டு வரலான்னு பார்த்தேன். லிட்ஸு. அண்ணே, டீ குடிக்க வரீங்களா? இல்லைடா, நீ போ. வாங்கண்ணே. இல்லை வேணாம், நீ போ, நீ மட்டும் போ. கூப்பிட்டுட்டே இருக்கேன், வாங்கண்ணே போலாம். ஐயோ இங்க பாரு, எனக்கு டைமிங் லிஸ்ட்ல ரொம்ப கரெக்டா இருக்கணும். மண்டல கண்டினியூ பண்ணிக்க போ. ஐயோ, அவன் சொன்ன மாதிரி இந்திக்காரனை இறக்கிட்டான். அவன் எப்படி நம்மளை மட்டும் அனுப்பிடுவான். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். மண்டையில இருந்து வேற ஜாயின் பண்ண சொல்றான். போய் காலில் விழுந்துட வேண்டியதுதான். சார், டிமாண்டுன்னு சும்மா விளையாட்டுக்கு தான் சார் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். சரி சார், ஏரிய பசங்க பேச்ச கேட்டு டியூக்கு பைக்கெல்லாம் வேற எடுத்துட்டேன் சார். மாசம் 4000 ரூபாய் டியூ கட்டணும் சார். வேலையை மட்டும் விட்டு தூக்கிடாதீங்க சார். அது நீ நடந்துக்கிறத பொறுத்து. இந்த கூட்டத்தை கூட்டுறது, இந்த கம்யூனிஸ்ட் பேசுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. சார், இனிமே எப்படி பொறுப்பா வேலை பார்க்கறது மட்டும் பாருங்க. சார், என் சொந்தக்கார பையன் தனிக்கேன் போட வந்தால பேசிட்டீங்களா சார்? ஜஸ்ட் நோ இப்பதான் பேசிட்டு போனா. நான் மண்டல கண்டினியூ பண்ண சொல்லிட்டேன். தேங்க்யூ சார். ஏன் சார் தண்ணிக்கேன்? சிப்ப தூ தூ இவன் காலையில போய் விழுந்துட்டோம். கையை ஆசிட் ஊற்றி கழுவணும். ஏன்பா கௌதம் இல்லை? ஆனால் ஓனர் வெளியே போயிருக்காருண்ணே. பத்தே ஓனர் யாருன்னு தெரியுதா? சரி, வந்தவண்ணா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. அண்ணா சொல்லுப்பா. ஒரு உதவிண்ணே. என்னப்பா? ஒரு 10,000 ரூபா பணம் வேணும், கொடுத்தீங்கன்னா கட்டிடுவேண்ணே. டெய்லி சம்பளமா? இல்லைண்ணே. வார சம்பளம் வாங்குறியா? இல்லை, மாத சம்பளம் தானே. மாத சம்பளத்தெல்லாம் கொடுக்குறது இல்லையாப்பா? என்ன ஒன்று பண்ணு, உங்கள் ஓனர் கௌதம் சொல்ல சொல்லு, தர்றேன். இல்லை வேணாண்ணே. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அண்ணா நான் இங்கே தானே, திண்டிவனம் பக்கத்தில் மயிலம் தான் என் சொந்த ஊர். அப்படி சொல்லு, அதான் பார்த்த மாதிரி இருக்கு. வாங்கண்ணே. வா கௌதம். அண்ணா இது காசு நாளைக்கு வாங்கிக்கலாம். நாளைக்கா? சரி ஓகே. சரிண்ணே. வரப்பா. டேய், அன்னைக்கு கேட்கும்போது பாண்டிச்சேரி பக்கத்தில் ஏதோ ஊர் சொன்னேன் சார். 2 ஊருக்கும் நடுவில் தான் சார் என் ஊர். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நீ என்ன பண்ணு? அண்ணே, வாண்ணே டீ குடிக்க போலாம். டேய், என்னடா வேலை டைம்ல டீ? ஆமா, வேலை நேரத்தில் என்ன டீ? நான் போறேன். டேய், என்னடா பண்ற? வேலை செய்யும் போது வேலையை பார்க்கணும். அந்த பொண்ணு ஆன்னு பார்த்துட்டு இருந்தா வேலை எப்படி சரியா நடக்கும்? இருடா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறதா. இந்த கடையை எங்க எல்லாம் பண்றேன்டா. சார் சார். ஏய், உன்னால ஒரு வேலை கூட ஒழுங்கா பண்ண முடியாதா? போச்சு போச்சு, இந்த ஏரியால அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? டேய், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டா. இன்னும் 2 நிமிஷத்துல அவர் கண்டிப்பா வருவாரு. ஏன்டா? பாதி மீசை தானே எடுத்துட்டு போயிருக்காரு, மீதி மீசை எடுக்கணும்ல. கண்டிப்பா வருவாரு. ஏய், நான் இவ்ளோ பெரிய பிரச்சனையை பேசிட்டு இருக்கேன், லூஸ் மாதிரி பேசுற. வெளியே போ. சார், வெல்கம் சார்.
வணக்கம். கட்டிங்கா சார்? அம்மா இப்போதான் ஆஃப் சாப்பிட்டேன். இதுக்கு மேல கட்டிங் போச்சுன்னா வாமிட் தான் வரும். யோ அவங்க உனக்கு முடி வெட்டணுமான்னு கேட்குறாங்கய்யா. நல்ல ட்ரெண்டியா வெட்டி விடு. ஹே குரு, ஆ? காலையில இருந்து கஸ்டமர் வரலன்னு கேட்டியே, தோ வந்திருக்காரு பாரு, போய் ஹேர் கட் பண்ணி விடு போ. கூடவே இருந்து முதுகுல குத்திட்டல. இந்த உலகமே இப்படித்தான்ப்பா. முன்னாடி போ விட்டு பின்னாலே குத்துவாங்க. யோ உன்னிலே யாரையா பின்னால குத்த போறா? நீ சொன்னா நம்ப மாட்டேன்தான் ஆதாரத்தோட வந்துக்கிறேன். என்ன சொல்றான்? இந்த பின்னாடி ஆமாடி. காலையிலேயே ஒரு பைத்தியக்காரட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஏய் இப்ப என்ன சொன்னப்பா? ஒண்ணு சொல்லனே. என்னடா சொன்ன? பைத்தியக்காரன்னு சொன்னனே. என்ன பார்த்த பைத்தியக்கார மெத்தடா? இல்லனே, குடிக்காரர் சொல்லணும், மரியாதையே சொல்லணும். சாரி குடிகாரன் சார். வாங்க போலாம். வா போலாம். சொல்லுங்கண்ணே, என்ன பண்ணோம்? சேவிங் பண்ணணும். சரிண்ணே. ஏய் இங்க பண்ணணும். அண்ணே அங்கெல்லாம் இங்க பண்றது இல்ல, உங்க வீட்ல பண்ணிக்கோங்க. நான் வீட்ல பண்றதுக்கு எதுக்குடா இங்க கடைக்கு வரணும்? அண்ணே லிக்ஸ், ஏய் என்னடா இவர் சேவ் பண்ண சொல்றாருண்ணே. பண்ணு. அக்கல்ல சேவ் பண்ண சொல்றாருண்ணே. ஐயோ சீ. அண்ணே இங்க எல்லாருக்குமே ஒரே கத்தி தான் யூஸ் பண்றோம். வேற ஒருத்தருக்கு இதே மாதிரி அக்கில் ஷேவ் பண்ணிட்டு அந்த கத்தியில உங்களுக்கு முகத்துல ஷேவ் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களாண்ணே? ஏய் தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க வீட்ல போய் பண்ணிக்கோங்கண்ணே. இந்த மாதிரி எனக்கு யாரும் சொன்னது இல்ல தம்பி. என் அறிவு கண்ணை திறந்துட்டேன். இந்த மாதிரி பொறுமையா சொன்னா புரிஞ்சுப்பாங்கடா. இந்த என்னது பார்த்தா தெரியல, கத்தி என் ஊன் கத்தி. இதுல பண்ண சொல்றா? தம்பி பண்ணிடுறா. பண்ணிடுறேண்ணே. அண்ணே அக்கல்ல கொஞ்சம் தூக்கி காட்டுங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த மாசமும் நம்ம லிச்சு தான் பெஸ்ட் எம்ப்ளாய். இங்க அப்படியே 100 பேர் இருக்கும், இதுல பெஸ்ட் எம்ப்ளாய் வேற. டேய் என்னடா சூப்பர் சார். இந்த மாசம் மட்டும் இல்லாம கடந்த 6 மாசமாவே நம்ம லிச்சு தான் பெஸ்ட் எம்ப்ளாயா இருக்காங்க. 6 மாசம் ஜாலிதான். யாரும் இல்ல. ஏன்னா கடை திறந்து 6 மாசம் தானே ஆகுது. இந்தாங்க லிச், உங்களோட டெடிகேஷனை பாராட்டி என்னோட சின்ன கிஃப்ட். தேங்க்யூ சார். எல்லாரும் வேலையை பாருங்க, போங்க. சரி சார். லிக்ஸ், நீ இதை வேற எதுக்கும் செலவு பண்ணக்கூடாது. பத்திரமா வச்சு பர்த்டே ட்ரீட் வைக்கணும். என்ன? ஹே டீ கடையில ட்ரீட் வைக்கிறதுக்கு எதுக்குடா இவ்ளோ பணம்? அதெல்லாம் இல்ல, இந்த வாட்டி டீ கடைலாம் இல்ல, வேற எங்கேயாவது பெரிய இடமா கூட்டிட்டு போய் ட்ரீட் வைக்கணும். சரி வைக்கிறேன். ஜாலி. லிட்ஸுக்கு பர்த்டேவா? ஆமா ப்ரோ, அடுத்த மாசம். நம்மலாம் சேர்ந்து அவங்க பர்த்டேவை பெருசா செலிப்ரேட் பண்ணலாமா? பண்ணலாமே. அப்படியே டீ குடிச்சிட்டே யோசிப்போமா? இல்ல காசு இல்ல. காசு இல்லையா? டீ குடிக்கவே காசு இல்ல, இதுல பர்த்டே பிளான் வேறயா? ப்ரோ வா டீ குடிக்க போலாம். காசு இல்லைன்னு சொன்னீங்க. என்கிட்ட 2 பேருக்கு இருக்கு, 3 பேருக்கு தானே, வா போலாம். அப்படியா? அப்ப என்கிட்ட பிஸ்கட் காசு இருக்கு, வாங்க. அண்ணே இங்கதான் ஜென்ஸுக்கு எதுவுமே இருக்காது, இங்க எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? இல்ல நம்ம லிட்ஸுக்கு அடுத்த மாசம் பர்த்டே இல்ல. ஓ, அடுத்த மாசம் வர பர்த்டேக்கு இப்பே கிஃப்டா? ஆமா, அடுத்த மாசம் கையில காசு இருக்குமோ இல்லையோ, அதான் இப்பயே எடுத்து வச்சுட்டா ஒரு சேஃப்டிக்கு. ஓ, முன்னெச்சரிக்கையா. லவ் பண்றீங்க போலயே. லவ்னு இல்ல, பிடிக்கும், அவ்வளோதான். பிடிக்கும்னா எப்படி பிடிக்கும்? பிடிக்கும், எப்படி பிடிக்கும், ஏன் பிடிக்கும்லாம் தெரியலடா, ஆனா பிடிச்சிருக்குடா. அண்ணே லெக்ஸுக்கு மட்டும் தானே சொன்னீங்க, இப்போ இன்னொன்னு எடுக்கிறீங்க? இல்லடா, ரெண்டுத்துல எது நல்லா இருக்குன்னு பார்த்தேன். நான் கூட சுருதிக்கு எடுக்கிறீங்களோன்னு நினைச்சேன். ஏண்டா நீ வேற. நான் போய் சுருதிக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி போ. சார் டேய் நின்றா. ஓ இவனா? டேய் என்னடா ஏதோ புது கண்டென்ட்டோட வந்திருக்கான். அண்ணே இது பழைய கதைண்ணே, இப்ப பாரு வா. ஹாப்பி பர்த்டே ப்ரோ, எனக்கு இன்னைக்கு பர்த்டே. அதான் அவன் சொல்லிட்டானே ப்ரோ, ஹாப்பி பர்த்டே. இந்த கையை அவளுக்கு தான் கொடுக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டான். போதும் போதும், நீங்க உள்ள போங்க. ஆமா இது யாருக்கு? என்னண்ணே அன்னைக்கு சாக்லேட் கொடுக்க போறான்? அதெல்லாம் வாங்க மாட்டாடா. அப்படியா? இதை நம்மளுக்கு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவோம். ஏங்க இப்போ என்ன? இன்னைக்கு நான் முடி வெட்ட வரல, இன்னைக்கு என்னோட பிறந்தநாள். கிளம்பு இங்க இருந்து. சலூனில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்தேன், அதான் உங்களுக்கும் கொடுக்கலான்னு வந்தேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? பர்த்டே அதுவுமா விஷ் பண்ணலனா கூட பரவாயில்ல, இப்படி ஹர்ட் பண்ணாமல் இருக்கலாம்ல. இதை வாங்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கொடு. எஸ் போடு மச்சான் தான். யோ தலையா சலோ சூப்பர், சாக்லேட் வாங்கிட்டான். அடுத்து லவ் தான், எல்லாம் ஐடியா தான். அண்ணே இது இப்ப சொன்ன ஐடியா இல்லண்ணே, முன்னாடி சொன்ன ஐடியாண்ணே. அதை இப்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டானே, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லண்ணே. நான் வரேன். மாறன் சார் இங்க வாங்க. அட வாங்க. சார் சொல்லுங்க சார். உட்காருங்க மாறன்.
இருக்கட்டும் சார். அட உட்காருங்க மாறன். அது வந்து மாறன், எனக்கு பெருசாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லையா, ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஃபீல் வருது மாறன். தேங்க்யூ சார். அப்புறம் மாறன், நீங்கள் யாரும் லவ் பண்ணுறீங்களா? அதெல்லாம் இல்லை சார். சொல்லுங்க மாறன். ஐயோ வெக்கத்தை பாரு. அட சொல்லுங்க மாறன். லவ் பண்ணுறேன் சார். யாரு சார்? நம்ம லிட்ஸு சார். லிட்ஸ்? நம்ம லிட்ஸா? ஆமாம் சார். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா? சார் லவ் பண்ணுறேன் சார். ஆனால் வெளியவே சொல்ல மாட்றா. வெளியவே சொல்ல மாட்டாளா? அது எப்படி சொல்கிறீங்க சார்? அதெல்லாம் பார்த்தாலே தெரியும் சார். பார்த்தாலே தெரியுதா? ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சார்? நானும் லிட்ஸும் கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். சார் சாரி சார். எந்திரா. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை என்கிட்டயே வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். இல்லை சார். உனக்கு ஸ்பெஷலாக ஒன்று இருக்கு மாறன். நீ இப்போ போ. சார் சாரி சார். கிளம்புடா கிளம்புடா. லிட்ஸ் சார். இங்கே கடையில் யாரும் காணோம் சார். எல்லாம் காஃபி ஷாப் போயிருக்காங்க சார். ஓகே ஓகே. லிட்ஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார் சொல்லுங்க சார். உட்காருங்க. இல்லை சார் இருக்கட்டும். அட பரவாயில்ல உட்காருங்க. சார் இருக்கட்டும் சார். அது ஒன்றும் இல்லை லிட்ஸ், எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். ஓ தேங்க்ஸ். இன்னும் சொல்ல வேண்டிய நிறையா இருக்குது. வீட்டில் நிறைய ஃபோட்டோஸ் காமிச்சாங்க. அதில் பார்த்தா உன் ஃபோட்டோவும் இருந்துச்சு. ஏன் ஃபோட்டோவா? ஆமாம். அவங்க யாரையும் எனக்கு முன்ன பின்ன தெரியாது, ஆனால் ஒன்று எனக்கு 6 மாதமாகவே தெரியும். அதான் எங்கள் அம்மா கிட்ட உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன். சார் எங்கள் வீட்டில் எடுக்கிற முடியுதா சார் எனக்கும்? ஐயோ நான் அத்தைக்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். சாரி, உங்கள் அம்மா கிட்ட நான் தெளிவாக பேசிட்டேன். உங்கள் அம்மாக்கு இதில் முழு சம்மதம். உங்களோட சம்மதத்தையும் சொல்லிட்டீங்கன்னா வீட்டில் பேசிடலாம். ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் போடா. சரி சார். அம்மிக்கல் முந்தைய ஏதோ மசாலா அரைச்சிட்டு இருக்கான். அரைக்கட்டும். நீங்கள் பொறுமையாக யோசிச்சு சொல்லுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. பாப்பா பாப்பா கையை எடு பாப்பா. பாப்பா கையை எடு பாப்பா. கையை எடுத்தாதானே முடி வெட்ட முடியும். பாப்பா நீங்க கையை எடுத்தாதான் ஸ்வீட்டு கேக்கு சாக்லேட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே வாங்கி தருவேன். ஓகேவா? பல்லு சொத்தாயிடும். எங்க மிஸ் சொல்லிருக்காங்க. மிஸ் சொல்லிருக்காங்களா? நான் உங்களுக்கு மொபைல்ல வீடியோ காட்டுறேன், நீங்க பாத்துக்கிட்டே ஒழுங்கா தலைய காட்டுறீங்களா? செல்லு பார்த்தா கண்ணு தெரியாம போயிடும். மிஸ் சொல்லிருக்காங்க. ஏன் பாப்பா இவ்வளவு சொல்லி கொடுத்தவங்க மிஸ் அடம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கலையா? கை எடுக்க மாட்டேன் போடா. என்னது? இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வரலனா நீயே தோசை கரண்டியோட கடைக்கு வந்துருவியா? எங்க அம்மா வரதுக்குள்ள சீக்கிரம் முடி வெட்டிடுங்க, இல்லன்னா எங்க அம்மா கரண்டில அடிப்பாங்க. தம்பி இப்ப விட்டு. ஓகேண்ணா. எங்க யாருமே காணோம், எங்க போனாங்கன்னு தெரியலையே. இது யார்ட்ட சொல்லி ஆகணுமே. ஏய் இவ்வளவு நேரம் எங்க போன? ஏன் என்னாச்சு? இங்க என்னாச்சுன்னு தெரியுமா? என்னாச்சுன்னு சொன்னாதானே தெரியும். இங்க என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாது. அட என்னாச்சுன்னு சொன்னாதானே தெரியும். அந்த அம்மிக்கல் முஞ்ச லிக்ஸுக்கு ப்ரொபோஸ் பண்ணான். சோ ப்ரொபோஸ்னா கேவலமான ப்ரொபோஸ் பண்ணான். பண்ணிட்டு போறான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறான். அதுல என்ன இருக்கு? ப்ரொபோஸ்னா அப்படியே பண்ணுவாங்க. பின்ன எப்படி பண்ணுவாங்க? இப்ப நீயும் நானும் லவ் பண்றேன்னு வச்சுக்கோயேன். ஏச்சி அப்படிலாம் இல்ல. இப்ப நீ தான் லிக்ஸா, நான் தான் அம்மிக்கல் முஞ்சனா. சரி எப்படி ப்ரொபோஸ் பண்ணும் தெரியுமா? எப்படி பண்ணுவாங்க? நீ மெல்லமா எந்திரிக்கணும். எந்திரிச்சு என் கை மேல உன் கை வச்சு அச்சோ ஐயோ நீங்க கை பிடிச்ச உடனே வார்த்தையே வரமாட்டேங்குது. டேய் தம்பி நீ பேச தேவலடா, நான் தானடா பேசணும். தம்பியா? எப்போதும் அண்ணன் தானே சொல்லுவீங்க. டேய் கண்ணை திறந்து பாருடா. அண்ணே நீங்க என்னைய கை பிடிச்சிருக்கீங்க. தம்பி ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் தனியா வாடா. அண்ணே நானும் முக்கியமான விஷயமா தானே பேச வந்தேன். ஐயோ இது பெரிய பிரச்சனைடா. இது பிரச்சனையாக்கூடிய ஒரு விஷயம், அதை பத்தி உன்கிட்ட பேசணும்டா. ஆமாண்ணே இது பிரச்சனை கூட வேண்டிய விஷயம் தான். வாங்க. அண்ணே அவ கையை விட்டுவானே. நீ போ, நீ வா. டேய் ஒரு நிமிஷம்டா. டேய் தம்பி மேனேஜர் என்ன கூப்பிட்டான்டா. கூப்பிடட்டும். டேய் இங்க பாருடா. அண்ணே நீ முதல்ல இங்க பாரு. சரி மேனேஜர் என்ன கூப்பிட்டு லவ் எதுவும் பண்றேன்னு என்ன கேட்டாருடா. ஏன் சொன்னா சேர்த்து வைக்க போறானே? நான் சொல்றதை கேளுடா. நான் வேற அவன் கிட்ட நானும் லிக்ஸ லவ் பண்றேன்னு அடிச்சு விட்டேன்டா. என்னது நீங்க லிக்ஸ லவ் பண்றீங்களா? அட சும்மா சொன்னேன்டா. அவன் வேற லிக்ஸ கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஐயோ தெரியாம தான்டா நானா உளறி மாட்டிக்கிட்டேன். போச்சு ஆல்ரெடி அவன் உன்னை வேலைய விட்டு தூக்க பிளான் பண்ணிட்டு இருக்கான். நீ வேற பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டியா? நானே பயத்துல இருக்கேன், நீ வேற இன்னும் 2 பயமுறுத்தாதடா. ஆனா ஒண்ணுனே, நம்ம லவ் பண்ற பொண்ணு விட்டு போனாலோ இல்ல வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போனாலோ ஒரு நல்ல ஆம்பளை வேற பொண்ணை வேற எடுத்து கூட பார்க்க மாட்டான். நான் நல்ல ஆம்பளை, நீ? நானும் தான்டா. அப்ப சரி. இவ்வளவு நேரம் என்ன பேசணும்னு புரியல. புரியலடா தம்பி. புரியாது. இப்படி வாங்க.